பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. அநேக நாட்கள் செய்திகள் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து என்று சொன்னால் ஒரு நாளைக்கு முன்பாக நான் சென்னைக்கு கடந்து போய் என்னுடைய வீடு சந்திக்கிற கூட்டத்துக்கு மறுபடியும் துவக்கினேன். இந்த ஊழியத்தை துவக்கின பிற்பாடு தான் மனதுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், நிச்சயமாக நிறைய காரியங்கள் செய்யத்தக்க கிராமத்தின் மூலியமாக ஒருவர் பலவீனப்படும் போது கூட அந்த மருத்துவமனையில் இருக்கிறார். இன்னைக்கு கூட அவரை சந்திக்கக்கூடியதாக, அவருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடியதாக கர்த்தர் மாற்றினார். அவர் வேலை அப்படி தான். அவர் வேலையை செய்யணும் என்று சொன்னால் ஒரு மிகுதியான ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு கடுமையான வேலை என்று நினைக்கலாம். அது அநேகர் இதயத்தினுக்கிற வேதனையை நீக்கி போடுகிற ஒரு வேலை. அப்போது அநேக காலமாக 5 ஆண்டுகளாக நான் பட்ட பாடுகளுக்கு, உபத்திரத்துக்கு என்னை தானாக சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் அதை பகிர்ந்து தன்னை அர்ப்பணித்து கேட்கும்போது தான் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய நினைத்திருந்தாரோ அதை செய்ய ஆரம்பித்தார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல செய்திகளை உங்களை பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கி தொடர்ந்து ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு வீட்டு வேலையோ இல்லை ஊழியத்தின் பயணங்களோ பயணித்து கொண்டிருக்க கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கிறார். அப்படி தான் இன்றைக்கி திருவள்ளூர் பகுதிக்கு நான் கடந்து வர உதவி செய்தார். தொடர்ந்து நான் அந்த வண்டியை திருவள்ளூர் வரைக்கும், நான் திருத்தணி பகுதியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் வாகனத்தில் ஓட்டிக்கொண்டே வந்து நான் கடந்து போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கினேன். அப்போது இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்யாதனாலாம் நிற்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நின்று தான் செய்தி கொடுத்து நிற்கிறேன். உட்காந்திக்குவேன், அது உட்காந்திக்கின்னு எழுந்துக்க முடியாது, துவைப்பேன். இப்போ நின்று செய்தி கொடுக்குறது போல் ஏன் அந்த காரியம் நேரிட்டுதுன்னா, கர்த்தரிடத்தில் நம்ம எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை கேட்டு ஏன் தடைப்படுது என்று பார்த்தால் நம்மளை தானாக ஆராய்ந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஆராய்ந்து பார்க்கப்படும் போது அவருக்கு கூர்ந்த உகந்தையான ஊழியத்தை நான் கடந்து போகும்போது சென்னைக்கு பல குடும்பத்தை சந்திக்க முடியல. ஒரு 2 குடும்பத்தை சந்தித்து நான் கடந்து வந்துட்டேன். கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு செய்தியை பார்க்கப்படும் போது 1 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கப்படும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவன் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அந்த ஆலோசனைகள் பார்க்கப்படும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும்போது சாமுவேல் இவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். சாமுவேல் என்று ஒரு லேசானது இல்லை. அவங்களுடைய தாயார் மன்றாடி ஜெபித்து கர்ப்பத்தின் கனியை கொடுத்தபடி சாமுவேலை தேவனுக்காக அர்ப்பணித்த ஒரு சாமுவேல். சாதாரண ஒரு ஆள் கிடையாதுங்க. தேவனால் அழைக்கப்பட்டு, சாமுவேல் என்று அழைக்கப்பட்டு ஆலயத்துக்குள் பகிர்ந்து கொண்டு ஜனங்களை விசாரிக்கும்படியாக ஏற்படுத்தி பல காரியங்களை தேவன் அவர் மூலியமாக செய்து கொண்டே வந்தார். ஆனாலும் ஒரு சூழ்நிலை மாறுபடும் போது தனக்கு ஒரு ராஜா வேண்டும், தனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்று அவங்க மன்றாட்டை கேட்டு அவர் தேவனை நோக்கி விண்ணப்பத்தை தெரிவிக்கும் போது 1 சாமுவேல் புத்தகத்தை படிக்கப்படும் போது 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இப்போது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் காரியங்களை நின்று பாருங்கள். கர்த்தர் வேற எங்கேயும் இல்லை, உன் கண்ணுக்கு முன்பாக செய்வேன் என்றார். அப்போ என்ன பண்ணிப்பார் சாமுவேல் பார்த்தீங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பித்தார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடந்த மாதம்லாம் பயங்கரமான வெயிலில் இருக்கும்போது 2017ஆம் ஆண்டில் இப்படி ஒரு பஞ்சங்கள் ஆடு மாடுகளுக்கு கொடுத்து ஒரு செய்தி எடுத்தோம். மாடு மற்ற மிருகத்தை கொடுத்து செய்திகள் அனுப்பணும். அதுபோல் அந்த மாதிரி ஒரு ஜபங்கள் கேட்கப்படும் போது தேசத்தில் ஒரு மழையை தேவன் கட்டளிடுகிறார். அது 18ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அப்போது விண்ணப்பம் பண்ண உடனே அன்ற தினமே கர்த்தர் இடி முழுக்கத்தையும் மழையும் கட்டளிட்டார். 18ஆம் வசனத்தில் அன்று தினமே, வேறு ஒரு நாட்கள் கிடையாது. நான் உங்கள்கிட்ட செய்தி அனுப்பின நாட்கள்லேருந்து இது வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்குது.
ஏன்னா என்னுடைய ஆசைகள் எல்லாம் ஆடு மாடுகளுக்கோ எந்த மிருகத்துக்கும் எந்த பாதிப்பும் வந்து போகக்கூடாது என்று ஆசைகள். மனுஷன் ஒரு இடத்துல முறையிட்டு கேட்பான் இல்லையா? முறையிட்டு கேட்குற விதங்கள் பார்க்கப்படும் போது வித்தியாசமாக இருக்கும். தனக்கு ஏற்றபடி தன்னை அர்ப்பணித்து கொண்டு மனிதன் தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி தன் வார்த்தைகள் மாறி போகும், எண்ணங்கள் மாறி போகும், ஏக்கங்கள் மாறி போகும். ஆனால் ஆடு மாடுகளுக்கு என்ன அங்கே ஏக்கம் இருக்குது? ஆடு மாடுகளுக்கும் மற்ற மிருக ஜீவனுக்கு அந்த தாகத்தை தீர்க்க என்ன பண்ணல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் என்று சொல்லி ஜெபித்த நாட்கள்லேருந்து இது வரைக்கும் நேற்று தினத்தில் கூட பலத்த மழை. எங்கள் பார்த்தீங்கன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆலயம் முழுவதும் தண்ணி. மழை தொடர்ந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆலயத்தை நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க. என்னுடைய பேக்ரவுண்டை பார்ப்பீங்க, நல்ல ஒரு பலிபீடத்தை பார்ப்பீங்க, அந்த ஆல்டரில் இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனால் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அடிக்கிற மழை முழுவதும் உள்ளே வந்துச்சு. நேற்று தினத்தில் பார்த்தா தண்ணி வந்து, நான் எப்போதும் வழக்கமாக ஒரு காரியம் நடக்கும் இல்லையா, நான் சும்மாவும் இருக்க மாட்டேன். என்னால் நடக்க முடியல, என்ன பண்ணுவேன், அதை அதிகாலையில் எழுந்து போய் அதை நான் கழுவணும். அதை அந்த தண்ணியெல்லாம் தள்ளும் போது வழுக்கு கீழே வந்து அடிபட்டுச்சு இல்லை, விழுந்துட்டேன். அதுதான் உண்மை. ஏற்கனவே அது பலவீனத்தானே இருக்கும். விழுந்த உடனே மக பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் கர்த்தருடைய வேலை இல்லையா, ஆலயத்தை சுத்திகரிப்பது தான் என்னுடைய வேலை. ஏன்னால் சில காரியங்களை கர்த்தர் தெளிவாக 1 நாளாகத்தில் இருக்க 22ஆம் அதிகாரத்தில் படிக்கப்படும் போது 16ஆம் வசனம் போது, வெள்ளியுடைமையும் பொன்னுடைமை ஏராளமாக இருக்கு, ஆனால் எழுந்து நீ காரியத்தை நடத்து, கர்த்தர் உன்னோட இருப்பார். அப்போது எழுந்தால் தான், எழுந்து நடந்தால் தான், ஜெபித்தால் தான், அப்போது சுவிசேஷம் அறிவித்தால் தான் நான் வேண்டிக் கொள்வது என்னவோ அதை கர்த்தர் செய்வார். அப்போ எழுந்தேன். இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மழை தொடர்ந்து பயணிக்குது. இன்றைக்கி கூட இப்போ மழை லேசாக தூரல் போட்டு கொண்டிருக்குது. பலத்த மழை பெய்யணும்னு இப்போயும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த தேசத்தில் மழைகள் 4 பகுதியிலையும் தண்ணி நிரம்பி இருந்தால்தான் ஆடு மாடுகளும் மற்ற மிருகஜீவம் மனிதன் உள்பட நிலம் பயிர் வைக்க எல்லாத்துக்கும். அப்போ சென்னை பட்டணம் முழுவதில் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா ஏரிகளும் குளங்களும் நிரம்பினா தான் எல்லா தாகத்தையும் தீர்க்க முடியும். அப்போ அந்த மழை நிச்சயமாக வேணும். அப்போது இங்கே சாமுவேல் காலத்தில் நடக்குது. அவர் அந்த ஜனங்களுக்கு கேட்கப்படும் போது அவர் ஆண்டவரிடத்தில் அந்த முறை விதத்தை பார்க்கப்படும் போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் வேண்டிக் கொள்ளப்படும் போது நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில காரியத்தை கொடுத்து பார்க்கப்படும் போது நீ ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், இல்லை இந்த சத்தியத்தை கேட்பராக இருக்கலாம், பார்க்குறவராக இருக்கலாம், நம்ம வேண்டிக் கொண்டால் கர்த்தர் செய்வார். அப்போ முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இப்போது கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக செய்யும் காரியத்தை நின்று பாருங்கள். நல்லா பாருங்கள். ஒரு கடவுளத்தில் நம்ம வேண்டிக் கொள்வதே அங்கே அநேக ஜனங்களுக்கு ஒரு வழக்காடல, உன் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நின்று பாருங்கள் என்றார். ரெண்டாவது பார்த்தோன்னா விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார். 16ஆம் வசனத்துலேருந்து படித்து 18ஆம் வசனத்து, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அன்று தினமே கர்த்தர் இடிமுழக்கத்தையும் மழைகளும் என்ன பண்ண கட்டளிட்டார். அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு சாமுவேலுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, மிக பயப்படுறாங்க. கடவுளுக்கு அப்போ தான் போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் ஒரு பயம் வரும். ஒரு நெருக்கடியிலேருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்தால் தான் ஒரு பயம் வரும். அப்போ சூழ்நிலை என்ன மாதிரி இருக்கான் பார்த்தீங்கன்னா, வறுமைன்ற கோட்பாடை சொல்லி கொண்டு வரப்படும் போது ஒரு சிலருக்கெல்லாம் இன்றைக்கி ஃபோன் அடித்தேன். அந்த ஃபோனெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சிலர் எடுக்கல, ஒரு சிலர் வீட்டில் பிள்ளைங்க எடுத்தாங்க. அது சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், அடுத்த வேலை என்னென்னா பைபிள் படிக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ அந்த பைபிள் படிக்கும் போது நம்ம அடுத்த காரியத்தை கொடுத்து யோசிக்க மாட்டேன். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்று கேட்டால் நின்று பார். அங்கே அழகாக இருந்ததில்ல, நின்று பாருங்கள் என்று சொல்லி தான் இங்கே சாமுவேல் ஜெபித்த கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்கிற காரியத்தை என்ன பார்க்குறார், நின்று பாருங்கள் என்றார். அப்போ அவர் விண்ணப்பம் பண்ணும்போது அன்று தினமே என்ன பண்ணான், இடிமுழக்கத்தை மழையும் கட்டளிட்டு தேசத்து மேலே ஒரு நன்மை. அப்போ தான் எல்லாருமே என்ன பண்ணுறான், பயம் வந்த பிறப்பாடு என்ன சொல்கிறாங்க, தன் பாவத்தை அறிக்கை செய்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கப்படும் போது அதுக்கும் தேவன் ஏற்படுத்துவார் என்றதை அங்கே தெரிவிப்பார். அப்போது சாமுவேல் அழைத்த அழைப்புகள் வேறு, தெரிந்து கொள்ளப்பட்டதை வேறு. ஜனங்க பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் ஊழியத்தில் போகப்படும் ஒரு பாதையில் விட்டு அப்போ திசை மாறுவாங்க இல்லையா. அந்த திசை மாறப்படும் போது அப்போ அந்த ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் எப்படி செய்கிறார் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது இல்லையா. அங்கே பார்த்து 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இப்போதே கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நின்று பாருங்கள். முதல்ல
ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு ஊழியக்காரை கொடுத்து நம்ம யோசிக்கிற எண்ணங்களை தவிர்த்து விட்டு நின்று பார்க்கணும். அங்கே என்ன ஜெபிக்கிறாங்க நின்று பாருங்கள், அவங்க என்ன பிரசங்கிக்கிறாங்க நின்று பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிரசங்கமும் கேட்க மாட்டாங்க, ஜெபத்தையும் கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சிலர் டெலிஃபோன் இப்போலாம் ஒரு ஸ்டைல் ஆகி போச்சு. அந்த ஃபோன் வந்தால் ஃபோன் வாங்க, இல்லை யாருன்னா பேசக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனை நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபோனு வருமேன்னு என்ன பண்ணாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் வந்தால் தான் அந்த செல்லு ஓப்பனிங்களுக்கு, அதுக்கப்புறம் செல்லு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு மேலேயே வராதுங்க, அது வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும். அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இருந்து பார்த்தா பெரிய காரியமாக இருக்கும். அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவார் கடவுள், ஜெபித்தால் இப்படி தான் நடத்துவார் 8ஆம் வசனத்தின்படி. அப்போ சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணதுமே என்ன, அது இடி முழக்கங்களை கொண்டு வரார் கர்த்தர். தேசத்தில் மழையை கொண்டு வர முதல்ல இடி முழக்கத்தை கொண்டு வரும்போது ஜனத்துக்கு மத்தியில் ஒரு பயம் வந்துச்சு. என்னங்க இடி முழக்கம் பயங்கரமாக இருக்குது. அப்படி தான் நேற்று தினத்தில் பயங்கரமான இடி முழக்கங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த இடி முழக்கத்தை நிமித்தமாக அடுத்தது பலத்த மழை பெய்யும் போது பலத்த மழை மட்டும் தேசத்து மட்டுமல்ல ஆலயமே நிரம்பி வடியுது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, அநேக காரியத்தை கொஞ்சம் நின்று பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு முன்பாக கர்த்தர் செய்வார். ஊழியக்காரர் நம்ம என்ன பண்ணுவோம், அசட்டை பண்ணக்கூடாது. ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறதை பாருங்கள், ஜெபத்தை பாருங்கள். நீ எந்த சபைக்கு போகிறீங்க என்று கணக்கு எடுக்காதீங்க. அவர் என்ன பிரசங்கிக்கிறான்னு பாருங்கள், அவர் என்ன செய்கிறான்னு பாருங்கள். நம்ம சொல்லுவோம் சிலர்லாம் அத்துமீறி பண்ணுறேன், அது உண்மை தான். கடந்த நாட்கள் நானும் அந்த செய்தி மூலிமா ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பான செய்திகளை சொல்லப்படும் போது நமக்கு இந்த ஊழியக்காரங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது கேள்வியை மற்றவங்க சொல்வதை காட்டியும் என் செய்திகளை அதை பகிர்ந்து கொண்டேன். ஒரு சிலர்லாம் அதுக்கு அது உண்மைதான் தெரிஞ்சு வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டது இல்லைங்க, வருத்தப்படாதீங்க, ஜெபிங்க. இடிமுழுக்கத்தை கொண்டு வந்தால் தான் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு இடிமுழுக்கம் பயத்தை கொண்டு வர, ரெண்டாவது மழையை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார் கடவுள். அப்படிப்பட்டவர் தான். அதுதான் அன்று சொல்லுவார். 1 நாளாகத்தில் படிக்கும்போது 22ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் 16ஆம் வசனத்தில் வெள்ளுடைமையும் பொண்ணுடைமையும் ஏராளமாக இருக்குது, கணக்கெல்லாம் இருக்குது, எழுந்து நீ காரியத்தை நடத்த. நம்ம எழுந்து நம்ம காரியத்தை தொடர்ந்தால் தான், ஜெபித்தால் தான், ஜெபம் பண்ண தான் இடிமுழுக்க மட்டுமல்ல தேசத்து மேலே ஒரு அமுதமான மழையை கர்த்தர் கொடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்துவார், நம்முடைய வீட்டை நடத்துவார், நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையை நடத்துவார். அநேக காரியத்தை கொடுத்து ஏமாந்து போகாதபடி இனி வர நாட்களில் வேதத்தை படிங்க, ஜெபிங்க, வெற்றி பெறுங்க. சகல மகிழ்ச்சியும் இங்கே சாமுவேலை கொண்டு கர்த்தர் செய்தார். அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதா, கண்ணுக்கு நேராக அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்குது பாருங்கள். இப்போது நல்ல அழகாக இருக்கு. இப்போது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நின்று பாருங்கள் என்றார். அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விண்ணப்பமே இடி முழக்கம் உண்டாகுது, 2வது மழையும் வருது. அப்போ தேசத்தில் முன்னாவது எல்லாருக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ அந்த ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் இத்தனை செய்கிறாரு. அப்பயும் அவங்க ஒன்று தான் கேட்குறாங்க, நாங்கள் செய்த பாவங்கள் ஏராளம் தான், ஆனாலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றபடி அவங்களை வேண்டிக் கொள்வதை கர்த்தர். நீங்கள் ராஜாவை போல் என்ன கேட்குறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக அறிக்கை செய்து கேளுங்க. உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி பார்க்குற நீயாக இருந்தாலும் பிரசங்கிருக்க நானாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக நீ கேட்டால் அவர் நிச்சயமாக கொடுப்பார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த 2024ஆம் ஆண்டில் எத்தனை பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறேன், எத்தனை சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதை கொடுத்த கலங்காது இருக்க காரணம் போது கர்த்தர் நம்ம மத்தியில் இடிமுழுக்கத்தை மட்டும் இல்லை, தேசத்தில் சந்தோஷத்தை உண்டாக மழையும் கொடுக்குறாருன்னா நிச்சயமாக. இப்போ நாத்தினா இல்லை, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஆலயம் ஒரு பக்கம் அங்கே சரியாக கட்டாதனால என்ன ஆகுது, அந்த பக்கம் ஊற்றுற தண்ணியெல்லாம் உள்ளே வரும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அந்த ஆலயத்துக்காக கட்டப்படும் போதுக்கு இந்த இடத்துக்கு நிறைய உதவி. திண்ணனூர் பகுதியில் இருக்கிறவங்க பார்த்தாலும், சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்க, டி நகரில் இருக்கிறவங்க நிறைய உதவி செய்து தான் அந்த பாதி ஆலயத்தை கூட கட்டி முடித்தோம். இப்போ என்ன நோக்கங்களே எனக்கு தெரியாது. கர்த்தர் மறுபடியும் உங்கள் உள்ளங்கள் திறந்தாருன்னா கொடுங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.